ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். காலேஜ் டேஸ்ல நாங்க ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவன் போன்ல இருக்கு. அத கல்யாண தண்ணிக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. என்ன உமா நீ? அவன் இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே? இந்நேரம் அவனை ஆளு அடையாளம் இல்லாம பண்ணிருப்பேன். இல்லங்க, இப்ப அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு. இப்ப என்ன? இன்னும் என்ன இருக்கு? இந்த துறையோட விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம வச்சிருந்த. எங்க அண்ணன் மண்டிக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க நம்ம ஆளு, அதனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. என்னாச்சு? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, அவங்க எதுவும் சொல்லல. பிரச்சனை எல்லாம் இந்த விஷயம் இப்ப யாருக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தனோ அவளுக்கு, அந்த அமுதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே அந்த இன்கம் டாக்ஸ் மேட்டர்ல அப்புச்சி இவளையும் அந்த வாத்தியாரையும் தலையில தூக்கு வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு இந்த வீட்டுல ஏற்கனவே ஏக போக மரியாதை. இதுல இந்த பிரச்சனை வெளியில வந்து அதனால அப்புச்சி மரியாதை கெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இந்த விஷயத்த உங்களை தவிர வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதம்மா. கல்யாண வேலையை மட்டும் பாரு. அதான் சொல்லிட்டேன்ல, நீ கட்டிக்க போறது இந்த பழனிய. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். எல்லாம் ரெடி தான் மாப்ள. நான் மிரட்டினதுல அரண்டு போய் கிடக்கா. நான் அவளை எங்க வச்சு லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வேணா பாரு, கண்டிப்பா நான் அதை செய்யறேன். ஹலோ, யார் நீங்க? பேசிட்டு இருக்கிறது தெரியலையா? சரி, உனக்கு உமாவை தெரியுமா? ஆமா, நான் உமாவோட அக்காவை கட்டிக்க போகிறேன். என் பேர் செந்தில். ஓ, என்ன அடுத்த ஆளா? அப்படிலாம் இல்லை. நான் தோபரே, இதுக்கு முன்னாடி அந்த பழனி வந்து அடிச்சு போட்டு போனான். இப்போ ஒன்னும் அனுப்பியிருக்காளா? என்ன ஆளை மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தீங்களா? எதுக்கும் அசராத ஆளு நான் கிடையாது. இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் உங்களை மிரட்டுறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ இங்கே வரல. கல்யாணம் பொண்ணது. இந்த நேரத்தில் அவள் பின்னாடி நீங்கள் இப்படி சுற்றுறது நம்மகிட்ட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஒரு பொண்ணு நம்மளை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அவளை துரத்துறது, அவளை மிரட்டுறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு அழகு இல்லை. ஓ, நல்லது எது கெட்டது எதுன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? உனக்கு என்ன? அக்காவை எப்படியோ கர் பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்ட. ஜம்முன்னு ஒரு பொண்ணு, சொத்துன்னு எல்லாம் உனக்கு வரப்போகுது. அந்த திமிரில பேசுறேன். கிடைக்காதவனுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். வேண்டாம் தம்பி, வார்த்தை விடாதீங்க. எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன் நல்லதுக்கு சொல்றது? நீ யாரியா? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா பாரு, அந்த உமா மட்டும் என்னை விட்டுட்டு வேற எவனது கட்டிக்கிட்டோம், அவன் மூஞ்சில கல்யாண மேடையில வச்சு ஆசிட்டு அடிக்கல, அடிப்பேன் அடிப்பேன். அப்ப தெரியும் இந்த துறை யாருன்னு. தம்பி, தேவையில்லாம நீ பேசுற. என்ன ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன மிரட்டுறீங்களா? என் கூட எப்படிலாம் பழகுனா சுத்துனா, அவன் மேல ஆசிட மட்டும் அடிக்க கூடாது. அவளை அசிங்கப்படுத்தி ஊரு ஃபுல்லா சொல்லி அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும். கூட பழகின பொண்ணே நீ தப்பா நினைச்சிட்டு இப்ப அவ கிடைக்கலன்னு உடனே குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா? ஒரு பொண்ணை கேவலப்படுத்துற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏய், யார பத்து ஆம்பளையான்ற? அந்த துரை செந்தில் கிட்ட ஏதோ வம்பு வளர்த்திருப்பான் போல இருக்கு. வா போய் என்னன்னு கேட்போம். அதான் ஹீரோ சார் அங்கே அநியாயத்தை தட்டி கேட்கிறாருல, அப்புறம் எதுக்கு நாம அங்கே போய்கிட்டு? அதுக்கு அவனை அப்படியே சும்மா விட சொல்றியா? அவனை யார் சும்மா விட போறதுன்னு சொன்னது? உறவு அவனை செய்ய வேண்டிய காலம் இது இல்லை. அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். என்னதான் ஹீரோ சார் கலெக்டர்னு பார்ப்போம்.
இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வண்டியறா. ஏன்பா அப்படி 2 பேரும் நடு ரோட்ல அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அது எங்க தனிப்பட்ட பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். ஏய், என்னடா தனிப்பட்ட பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேளுங்கண்ணா. இதோட விட்டு ஆசிட் அடிப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொன்னேன். கொன்னுடு. என்ன பண்ணேன்னு பாரு. நின்னு இப்படியே சண்டை போட்டுப்பாங்க. ச்சே, போங்க. தனியா வேற போயிருக்காக. அவன் வேற பார்க்க ரவுடி மாதிரி இருந்தான். எதுவும் இருக்கக்கூடாது. வாங்க வாங்க சீக்கிரம். என்ன அமுதா? என்னங்க என்னாச்சு? பாத்தியால அவனை? ஒன்றும் பயப்படாத அமுதா, அவனை பார்த்து நான் பேசிட்டேன். அவனும் சின்ன பையன்தான், இன்னும் காலேஜ் கூட முடிக்கல போல இருக்கு. அவன் ஏதோ ஒரு வேகத்தில் பேசுறான். என்னங்க இப்படி சொல்றிய? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இதில் பயப்பட என்ன இருக்கு? 4 தட்டு தட்டினேன், அவன் நல்லா பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தாலும் வெறும் பேச்சு பேசுகிற மாதிரி தான் தெரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவும் தப்பாகாது, பார்த்துக்கலாம். என்ன அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன்ல, ஏன் முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்க? இல்லைங்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் ரொம்ப பயமா இருக்கு. அட, அவன்லாம் மட்டும் பெரிய ஆளே இல்லாம தான். நான் கொடுத்த அடிக்கு அவன் ஒரு 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். அதுக்குள்ள உமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். நீ கவலையை விடு. ம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.